நம்ம எவ்வளோ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கோம், ஆனாலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டியது நிறையா இருக்குது. இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலை உயரணும் ஒழிய இருக்கிற நிலையில் கெட்டு போயிடக்கூடாது. இருக்கிற அமைதி தவறு விட்டு தேடிருக்கும் ஒழிய இருக்கிற அமைதி அதிகரிக்கக்கூடிய மனப்போக்கம் இன்னும் வரல. கஷ்டகாலங்களில் நுழைஞ்சி மீண்டு வந்து அத்தாட்சி சொல்கிற வழியே நல்லபடியாக வாழ வச்சு அத்தாட்சி இருக்கிற மனப்போக்கம் இன்னும் வரல. ஒரு 4 நாளைக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, வயிற்று வலி, கால் வலி, ஜலதோஷம், காய்ச்சல், இன்னும் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குதோ அதெல்லாம் வந்து அதிலேருந்து மீண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அத்தாட்சி நினைக்கிற அளவுக்கு தான் இருக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக வாழ வச்சுட்ருக்கான், இயக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத உணர்ந்து நன்றி உணர்வோடு அவன் நன்றி செலுத்துறதும் இது அதிகரித்து கேட்கறதுக்கு ஒரு மனப்போக்கம் பண்ண வரல. அதனால் மற்றொன்றும் இருக்கிறது அதிபராமல் இருக்கீங்க, இருக்கிற நிலையில் உங்களை உயர்த்தி வச்சுக்கும் பொழுது நீங்கள் அந்த சுகத்தை மனைவிக்கு பயன்படுத்துகிறோம். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டு அவங்க வாழ்க்கை குறையில் துருவி ஆராய ஆரம்பிக்கிறோம். நம்மளை சுகமாக வச்சுருந்தா, சுதந்திரமாக வச்சுருந்தா, நான் நன்றி உணர்வோட இன்னும் இந்த சுகம் அதிகரிக்கணுமே, இந்த சுதந்திரம் அதிகரிக்கணுமே, இன்னும் ஞானங்கள் அதிகரிக்கணுமே, நான் மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணுமேங்கிற மனசு இல்லாமல் அந்த நிலையில் நம்ம போகாமல் எனக்கு கொடுத்த சுகத்தை நான் என்னுடைய மனைவியில் பயன்படுத்திக்கிறேன், அல்லது என் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கியிருக்கேன் அதிகாரம் பண்ணுறேன், அல்லது மற்றவங்க குற்றங்குறையில் ஆராய்ஞ்சு அவங்கள பதமை விருப்பம் கொண்டு மற்றவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் சுதந்திரமான சுகமான வாழ்க்கை நிச்சயமாக இறைவன் இருக்குது. நம்மளை இறைவன் தேர்ந்தெடுத்ததே படித்த நோக்கமே சொர்க்க வாழ்க்கை வாழ்றதுக்காக தான். ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கஷ்டத்தை நீக்கிட்டா நம்ம சுகமாக இருக்கும் பொழுது அவன் நினைவுகள் இல்லாமல் இருக்கிறோம். ஒன்று எனக்கு நானே அணியாமல் இருக்கிறேன், அல்லது நான் மற்றவங்க அணியாமல் நான் ஆரம்பிக்கிறோம். இது யார்கிட்ட இல்லாமல் இல்லை. போர் அடிக்கின்ற பேர் எனக்கு அணியாமல் பண்ணுறேன், அல்லது நீ சும்மா இருக்க முடிய மாட்டேன் யார்கிட்டே தேவையில்லாமல் யார் பிரச்சனையாவது கொண்டாந்து மனசில் வச்சுக்கிட்டு யாருக்காக பிரச்சனை பண்ணிட்டுருக்கோம். 1 மணி நேரம் நமக்கு ஓய்வு கொடுத்தாலும் சரி, அந்த ஓய்வு காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்களா இறைவன் பார்க்குறான். நம்ம எல்லாரையுமே நான் பொழுதுனைக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு 1 மணி நேரம் ஓய்வு இருக்குது, அல்லது 1 நாள் ஓய்வு இருக்குது. அந்த 1 மணி நேரமோ அந்த 1 நாளோ நம்ம கொடுக்கப்பட்டதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம். அவன் நன்றியோடு இந்த ஓய்வு கொடுத்துருக்க, இன்னும் இந்த சுகமான வாழ்க்கை அதிகரிக்கணும், நான் உன் நினைவோடு இருக்கணும், உன்னை மறந்துவிட்டு ஆயிடக்கூடாது அப்படின்னு அவன் நினைவுகள் நம்ம இருக்கிறோமா, அல்லது இந்த 1 நாளை என்னுடைய மனைவிகளுக்கும் மாணவர்களுக்கும் பயன்படுத்திக்கிட்டு, அல்லது குடும்பத்தாரை நான் வந்து அதிகாரம் பண்ணிக்கிட்டு எனக்கும் சேர்த்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க கஷ்டப்படுற அளவுக்கு நம்ம ஒரு பாரமாக இருக்கிறோமான்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம அப்படி தான் இருக்கும். எப்படா வீட்டை விட்டு வெளியே போவாங்க, எப்படா இவங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறக்கும் அப்படின்ற அளவுக்கு தான் வீட்டு பெண்களுடைய மனநிலை இருக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம்.